நான் அப்பாவுக்கு வந்து ட்ரிங்க்ஸே கொடுக்க மாட்டேன். போனால் அவனுக்கு ஒரு ட்ரிங்க் கூட கொடுக்கல. ஆனால் அவன் வீட்டில் பார் வச்சுட்டு இருக்கா. எங்கள் அம்மா 23, அப்பா 25 வயசுல கல்யாணம். அது சின்ன வயசு தான் நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு அக்கா இருந்தாங்க. ஆனால் அவங்க சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. அம்மாவால தாங்க முடியல. ஏன்னா 2 பேரும் இல்லை வீட்டில். எங்கள் அக்கா போகும்போது நாகேஷ் சாரு, வாலி அவங்களுக்குலாம் தெரியும் அந்த பொண்ணு. அந்த ஒரு குழந்தை இழந்ததுக்கு அப்புறம் என் மேல அவ்வளோ பாசம். எல்லா கதவையும் திறந்து பார்ப்பாரு. ஏதாவது பூச்சி இருக்குதா, தேள் இருக்குதா. எவ்வளோ அழகா இருப்பார் தெரியுமா? ஏர்லி மூவிஸ்ல ஒரு லுக், நடுவுல ஒரு லுக், அதுக்கப்புறம் இந்த வில்லன் ஒரு லுக். அந்த வில்லன் தான் என்ன துரத்தி. நான் நேத்து உங்க அப்பா படம் பார்த்தேன். பெல்ட் எடுத்துட்டு யாருக்கிட்டயோ அடி வாங்குறாரு. எங்க தங்கப்பதக்கம்னா நானும் எங்க அம்மாவும் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா தங்கப்பதக்கம். எங்க போனாலும் இது யார் தெரியுமா? இங்க ஸ்ரீகாந்த் டாக்டர் பட்டு மாமி கிட்டு மாமா அடுத்த. ஐயோ, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணமே அங்கதான் நடந்தது. ஸோ கேபி சார் வீட்டில் தான் இருந்தோம். 70 வயசுல டாக்டர் சொன்னாரு, எனக்கு ஞாபக மருதி இருக்கு, டிமென்ஷியா மாதிரி வருது, கேர்ஃபுல்லா இருக்கணும். தனியா தொலைஞ்சு போனா கூட ஸ்ரீகாந்த்னு தெரியும். வீட்டுக்கு அழிச்சிட்டு வந்துருவாங்க. அவ்வளோ சண்டை போடுவோம் நானும் எங்க அப்பாவும். எங்க அப்பாவை கண்ட்ரோல் பண்ணது லக்ஷ்மி பண்ண முடியும். சொன்னா கேட்பாரு, ஆர்டர் பண்ணுவாங்க. டெஃபினெட்லி 72, 73 வரைக்கும் வேலை செய்வாங்க. ஆமா, அவருக்கு டே ஜாப் தேவை. வணக்கம். வணக்கம். அப்பா மறைஞ்சு ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. அவர் இல்லாத இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? ஒரு விதத்துல எனக்கு அவரோட எண்ட் ஸ்டேஜ் டிமென்ஷியான்னு சொல்லலாம். ஆனா ரொம்ப பத்திரமா அவருக்கு ஈகோ பர்மிட் ஆகல. அது அந்த மாதிரி ஆகணும். கடைசி வரைக்கும் நின்னாரு. ஸோ நின்று என்னை பார்த்துட்டு மறுநாள் குவாய்ட்டா போயிட்டாரு. அவர் போகும்போது எனக்கு ஏதோ ஒன்று பெரிய இது வந்து இழக்கிற மாதிரி இருந்தது. என் லைஃப்பில் பெரிய சாப்டர்ஸ் ஆகட்டும்னு சொல்லுவேங்க. சாப்டர் போன மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப நாள் எனக்கு இருக்கும்போது வேலை இருந்தது. இருக்கும்போது அவரை பார்த்துருக்குறது, அவரோட யூனோ கேர் பண்ணுறது, அம்மாவுக்கு பார்த்துக்கிறது எல்லாம், அதெல்லாம் இட் வாஸ் எனக்கு அது எனக்கு லைஃபாக போயிடுத்து. அது நின்ன அப்புறம் ஒரு அடி அடிக்கும் பாருங்க, அந்த இழப்பு எனக்கு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகுது. அவரை பற்றி பேச முடியறது. என்னால் பேச முடியாது. அதான் என்னால் பேசவே முடியாது. நான் பேசவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் கேட்குறாங்க, அவரை பற்றி ஏன் பேசுறது இல்லைன்னு. நான் அந்த சார்பில் அவரோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கும்போது நான் பாராட்டலை. ஆனால் போனப்புறம் ரசிகருக்கோசரம் நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குது. இன்னும் நாங்கள் அப்போ நல்லா பார்த்துக்கிட்டோம் நம்ம லாஸ்ட் டேஸ்ல அப்படின்ற ஒரு இது இருக்கும் உங்களுக்கு? அது இருக்கு. அது என்னோட அதுதான். அப்பா அம்மா 2 பேரும் நல்லா பார்த்துட்டு அது போதும். அவங்க கடைசி காலம் வரைக்கும் பார்த்தது எல்லா மகளும் பண்ணுவாங்க, எல்லா பசங்களும் பண்ணுவாங்க. அது எனக்கு போதும். அதே எனக்கு திருப்தியை கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் பாக்ஸில் அப்பாவோட நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் பார்ப்பேன்னு சொன்னீங்கல்ல, டெலிவிஷனில் யூடியூப்ஸில் டிவியில் படங்கள் எல்லாம் பார்க்குறது உண்டா? எனக்கு இது வரைக்கும் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, வா என்னோட காசேதான் கடவுளோட பாரு, சார் படம் பாரு, அப்பா படம் வா, நம்ம 2 பேரும் உட்காந்து ஒரு நாள் பண்ணலாம். எனக்கு இன்னும் அது தைரியம் வரல. எனக்கு இன்னும் மனசுல அப்பா பார்த்தா அழுதுடுவேன். அது என்ன பார்க்கவே மாட்டீங்களா? அதனால யூடியூப் சின்னப்பா பார்த்துருக்கேன். நல்லா சினிமாக்கும் அழைச்சிட்டு போவார், எல்லா ப்ரிவியூக்கும் உட்காருவேன். அவ்வளோ இதுவா இருக்கும். ஆனா அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர்னு எனக்கு அப்போ வந்து ரொம்ப உரைக்கல. நமக்கு அது தெரியுது. ஆமா, போன அப்புறம் தெரியுது. நிறைய ஐ மீன் ஆமாங்க. எத்தனை பிள்ளைகள்? ஒண்ணு தான். எனக்கு முன்னாடி ஒரு அக்கா இருந்தாங்க. ஆனா அவங்க சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. 3 வயசுல. அப்பா வந்து டிராமால நடிச்சிட்டு இருந்தாரு. சினிமாங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடியே. அவங்க நாகேஷ் சாரு, வாலி அவங்களுக்குலாம் தெரியும். பாலச்சந்தர் சாருக்கு தெரியும் அந்த பொண்ணு. அது கொஞ்சம் எங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் பெரிய இழப்பு. ஆனா அது என்னோ காம்பன்சேட் பண்ற மாதிரி அந்த அவங்க போனது 2-3 வருஷத்துல அவர் ஃபேமஸ் ஆனாரு. அவரு டிராமா கண்டினியூ பண்ணாரு. டிராமாலேருந்து சினிமா. ஸோ சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாரோ? ஆமா,
ஆமா. அப்படியா? எங்க அம்மா 23, அப்பா 25 வயசுல கல்யாணம். அது சின்ன வயசு தான் நெனைக்கிறேன். ஓகே. இல்ல அந்த காலத்துக்கு அது கொஞ்சம் அந்த பெரிய வயசு. பெரிய வயசு தான்ல. கரெக்ட். இல்ல 21, 23ஆன்னு தெரியல. ஓகே. ஆனா 2 பேரும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணாங்க. ஆக்சுவலா படம் பார்த்தா ரொம்ப என்னையும் எங்க சிஸ்டரையும் அ தூக்கி வச்சுட்டு ஃபோட்டோலாம் நெறைய இருக்கு. பார்த்தா அவங்க சின்னவங்களா இருப்பாங்க. அந்த பழைய ஸ்ரீகாந்தும், சினிமா ஸ்ரீகாந்தும் வேற. ஓ! வேற என்னன்னு பார்க்கறதுக்கு இல்ல டிஃபரெண்ட்டா லுக்க தான் இருப்பாங்க. கேட்கிறேன். ஆமா, வித்தியாசமா இருப்பாரு. ஆமா. ரொம்ப வித்தியாசமா இருப்பாரு. ஏன்னா படத்துல அவருடைய ஐ திங்க் அறிமுகமான படமே வெண்ணிற ஆடையிலேயே வந்து அவருக்கு ஒரு 28 வயசு இருந்திருக்கும் அப்ப. ஆமா, அதுலயும் ரொம்ப யங்கா இருப்பாரு. ஒரு 20ஸ்ல ஏர்லி 20ஸ் மாரி 21 வயசு, 22 வயசு மாரி இருப்பாரு ஆமா, பார்க்கறதுக்கு. ஆமா. இதுல இன்னும் சின்னவரா இருப்பாரு பார்க்கறதுக்கு. ஆமா. எனக்கு ஒரு இதுல வெந்நீர் அடையில அவங்க சிஸ்டர் அனுப்புவாங்க. அவங்களுக்கு 2 ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி. அவ அனுப்பும்போது ஒரு ஃபோட்டோ இருக்கு. எவ்ளோ அழகா இருப்பார் தெரியுமா? அந்த காலத்து ஹாலிவுட் ஹீரோ மாரி கரெக்ட். அந்த ஃபேஸு இது, அது. அண்ட் இங்க வெந்நீர் அடையில கூட யாரோ எனக்கு அனுப்பிச்சாங்க. ஒரு இது அ அ பியானோ வாசிச்சுட்டு ஒரு இது. என்னோட சன் இன் லா காமிச்சேன். "சார் ஆன்டி இட் என்ன என்ன லுக்ஸ் லைக் வார்த்தைகள் சாங் ஹாலிவுட் ஸ்டார் மாரி இருக்காரு." ஏன்னா நம்மளுக்கெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ் அவங்களுக்கெல்லாம் ஒன்லி தேவ் சீன் ஹாலிவுட். ஸோ எஸ் அப்பா வாஸ் சின்னப்போ அதான் ட்ராமா, ஏர்லி மூவிஸ்ல ஒரு லுக், நடுவுல ஒரு லுக், அதுக்கப்புறம் இந்த வில்லன் ஒரு லுக். அந்த வில்லன் தான் என்ன தொரத்தி அதான் சொல்ல வந்தேன். சொல்லும்போதே பிடிக்கலன்னு தெரியுது இல்ல, ஃபேஸ்ல. இல்ல. எனக்கு எனக்கு ஆக்சுவலா அப்பா அப்பா தான். ஆனா மிச்ச பேர் வந்து கேட்பாங்க. தெரியுமா? நான் வேலை செய்யும்போது ஒகில்வில நான் வேலை செஞ்சிருந்தேன். அப்பவே எல்லாரும் இல்ல, "இங்க அப்ப நான் பாரு நான் நேத்து உங்க அப்பா படம் பார்த்தேன். பெல்ட் எடுத்துட்டு யாருகிட்டயோ அடி வாங்குறாருன்னு." போ அது யூ நோ இல்ல, இல்ல. பசங்களுக்கு பிடிக்காதுல்ல கண்டிப்பா பிடிக்காது. ஆனா சொல்லுவாங்க. எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு வந்து எனக்கு அவமானம் இல்ல. இது எங்க அப்பாவ பத்தி ஏன் அப்படி பேசுற? ம். அதான் கோவம் எனக்கு. எங்க அப்பா அதெல்லாம் இல்ல. அப்படின்னு ஏன் சொல்லணும்? சொல்லி இதெல்லாம் வேஸ்ட்டு. அந்த அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி புரிய வைக்க இதெல்லாம் சினிமா ஆக்டர் பசங்களுக்கு தான் தெரியும். கரெக்ட். பெஸ்ட்டு. ஏன்னா ஆனா எல்லாருமே இத கடந்து வந்திருப்பாங்க. எஸ். ஆனா ஒண்ணு, தங்க பதக்கத்த பத்தி யாரும் நெறைய பேர் இப்பவும் அப்பாவ பத்தி கேட்பாங்க. ஆனா ஒரு வெறுப்போட கேட்க மாட்டாங்க. அவர் காரணம் என்ன ஏன்னா ஆமா. எவ்ளோ கொடூரமா, எவ்ளோ இதுவா ஆக்ட் பண்ணாரு. ஆனா, அவங்க இன்னும் நல்லா கேட்டு எப்பவும் சொல்லுவாங்க தெரியுமா? கடைசி வரைக்கும். நீங்க தங்கப்பதக்கம்னா நானும் எங்க அம்மாவும் ஐயோ! ஆரம்பிச்சுட்டாங்கப்பா தங்கப்பதக்கம். எங்க போனாலும் தெரியுமா? ரொம்ப முக்கியமான படம்ல. சிவாஜி ஆமா, சாருக்கும் சரி, ஆமா. ஸ்ரீகாந்த் அவங்க சாருக்குமே சரி. யாரா வந்து அத ஆரம்பிச்சப்புறம் நானும் அம்மாவும் இந்த ஓகே. ஹோட்டல்ல சரி அப்பாவுக்கு அவ்ளோ பூரிப்பு, அவ்ளோ சந்தோஷம். நான் அதான் சொல்றேன். அதுதான் பெருமை. இது ஒரே மகள் நீங்க. இன்னும் சொல்லப்போனா மூத்த மகள் இறந்ததுக்கு ஆமா, அப்புறமா ஆமா, நீங்க வந்திருக்கீங்கன்னா, ஆமா. உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலா இருக்கும் அது. அவருக்கும் உங்களுக்குமான அந்த பாண்டிங் பத்தி சொல்லுங்க. அது இருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்கா. சின்ன பிள்ளையிருந்து. அவங்க என்னோட அக்கா போனதுக்கப்புறம் அப்பா வந்து அப்படியே பார்த்துட்டுருப்பாரு. எனக்கு ஒண்ணும் நடக்கக்கூடாது. ஆஃபீஸ் யுஎஸ்ஐஎஸ் போவாரு. போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு எல்லா கதவையும் திறந்து பார்ப்பாரு. ஏதாவது பூச்சி இருக்குதா? அ அ ம். அந்த காலத்துல தேள் நெறைய இருக்கும். பழைய வீட்ல இருப்போம். தேள் இருக்குதா? கடைசி தடவ ஒரு ரவுண்டு பண்ணிட்டு போலீஸ் ஆஃபீசர் மாரி பார்த்துட்டு, அவ்ளோ அவருக்கு. அந்த ஒரு குழந்தை இழந்ததுக்கப்புறம் என் மேல அவ்ளோ உசுரு, அவ்ளோ பாசம், அவ்ளோ பிடிப்பு இருக்கும். இந்த சினிமாலாம் அப்படியே தூரக்க போறா மாரி இல்ல. அப்பா ஆல்சோ அ அவர் பிஸி ஆயிட்டாரு. அவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனா நான் வந்து அவர பார்த்துட்டுருப்பேன். அவர் என்ன பண்றாரு? ஏது பண்றாரு? அவர் மூடு, எங்க போறாரு? எங்க வராரு? அவர் புக்ல நோட் பண்ணி வைப்பாரு. கால் ஷீட் எல்லாம். அந்த கால் ஷீட் இதெல்லாம் பார்ப்பேன். லேட்டர் என்னோட பார்ட்ல அவர் நடிக்கிறத குறைச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்களோட எவ்வளோ நேரம் இருக்க முடிஞ்சது அவரோட? இருக்க முடிஞ்சது. ஆனா, எனக்கு அப்ப வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசை அவர. ஆமா. எனக்கு வந்து, "அப்பா நீ இதெல்லாம் பண்ணுறது தப்பு." கண்ட்ரோல் பண்ணவே விட மாட்டாரு. 70 வயசுல டாக்டர் சொன்னாரு, "ஏர்லி ஸ்டேஜ் உங்களுக்கு ஞாபக மறதி இருக்கு. டிமென்ஷியா மாரி வருது. கேர்ஃபுல்லா இருக்கணும். அ பேங்க் இது இருக்கக்கூடாது. ஏடிஎம் எல்லாம் நம்பர்ஸ் குடுக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்களே முடியாது." ஆனா ஒரு இது என்னன்னா, அவர் தனியா தொலைஞ்சு போனா கூட ஸ்ரீகாந்த்ன்னு தெரியும். வீட்டுக்கு அழைச்சுட்டு வந்துருவாங்க. அந்த ஸ்டேஜ் ஆனா போற வரைக்கும் அது வரல ஆ. டச் வுட். ஸோ அப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் வந்தது. என் கையில வந்துட்டு அவ்ளோ சண்டை போடுவோம். நானும் எங்க அப்பாவும். அவன் என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்றான். ஆனா அப்படியா? ஆமா. ஏன்னா அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இது சாப்பிடணும். டாக்டருக்கு அழைச்சுட்டு போணும். ஓகே. இது பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஆனா அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அட்லீஸ்ட் 70 டூ 83 வரைக்கும்
கடைசி நீங்க தான் வரைக்கும். வந்து அவரை ஆமா. ஃபாலோ நல்ல டயத்துல ஹெல்த்தியா இருக்கும்போது பார்த்துக்கிறது ஒரு விதம். கொஞ்சம் அ வயசாக நம்ம ஆக பார்த்துக்கிறது டிபெண்டன்சி ஆமா. இருக்கும்போது பார்த்து அதுதான் நான் நெனச்சேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் எனக்கு என்னமோ திருப்தியா இருந்தது. ரொம்ப அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடாது. அவரு அது பிடிக்காது. ஓ ரொம்ப கேட்கக்கூடாது அவர. அவர் ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்தது, அவர்ட்ட வேலை பார்த்தது, சினிமா எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் பத்தி இதெல்லாம் ஷேர் பண்ணுவாரா இல்ல. உங்ககிட்ட? அவங்க சிஸ்டர் சொல்லுவாங்க. அவங்க அக்கா, மூத்த அக்கா அண்ட் சி அ தங்கச்சி இருப்பாங்க. அவங்க கிட்டேருந்து கேட்டுப்பேன். அனாதைன்னு இல்ல. ஆனா பார்த்துருந்தாங்க. ஆனா அவருக்கு வேலை இருந்தது. சென்னைக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு குழந்தை பருவம் கிடையாது இல்ல, அவருக்கு. இல்ல. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபேமிலி சிஸ்டம்னால சாப்பாடு கிடைக்கும். அதான் புரியுது. இது கிடைக்கும். வேலை மாட்டு மேய்க்கலாம். ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. 12க்கு அப்புறம் நீயே போய்க்கோ. சென்னைக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட் கத்துண்டு, அப்புறம் அவரோட ராசியோ, நட்சத்திரமோ என்ன சொல்றது? ஸோ இதுதான் அவர சென்னைக்கு வர வச்சதா? ஆமா. சேலம்ல இருந்து. எஸ். ஃபர்ஸ்ட்டு சினிமாலலாம் ஆர்வம் இருந்துச்சா அவருக்கு? இல்லவே இல்ல. ஆனா ரொம்ப பிரைட். இவ்ளோ நாளா இவ்ளோ கஷ்டத்துல வளர்ந்துட்டு, இவ்ளோ இழந்துட்டு, அப்புறம் 12th வந்துட்டு, அப்புறம் ஷார்ட் ஹேண்ட் படிச்சு, அப்புறம் இங்கிலீஷ் கத்துண்டாரு. ரொம்ப சூப்பரா இங்கிலீஷ் பேசுவாரு. அதனால அவரு ஸ்டெனோலேருந்து யுஎஸ்ஐஎஸ் அதுதான் அவரோட பெரிய இது. லக்கு அவருக்கு யுஎஸ்ஐஎஸ்ல கல்ச்சுரல் செக்ஷன்லன்னா அதனால ட்ராமா அந்த காலத்துல அங்க போனதால தான் அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்டே வந்திருக்கு ஆமா, இல்லையா? ஆமா. கல்ச்சுரல் செக்ஷன் சீஃபோட செக்ரட்டரி அவரு. ட்ரிப்ளிகேன்ல தான் அப்ப இருந்தாங்க. ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒரு பிளேஸ் அவர் தங்கியிருந்தது. ஏன்னா வந்து அந்த டைம்ல தான் கேபி சார் வந்து ரெகுலரா அவரோட ஆமா. ரூமுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. வாடா போடா ஃப்ரெண்ட்ஸாமே. ஆமா, ஆமா. டெஃபினட்டா. அப்பா வந்து சரஸ்வதி கான நிலையத்துல அ இருந்தாரு. பேயிங் கெஸ்ட்டா. அங்க வந்து அது ஒரு ட்ராமா இது மாரி டான்ஸ் ஸ்கூல். ஆக்சுவலா அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் கல்யாணமுமே அங்க தான் ம். நடந்தது. ரூம்மேட்ஸ் நாகேஷ், பாலி, கேபி சார் வந்து கோபாலபுரத்துல இருந்தாரு. அவர் அந்த வீட காலி பண்ணப்புறம் அப்பாவுக்கும் கல்யாணம் தானனால அந்த வீட்ல வந்து இருந்தோம் நாங்க. ஓ! கேபி ஓகே. சார் வீட்ல தான் இருந்தோம். நான் சொல்றது ட்ரிப்ளிகேன் அவருக்கு ரொம்ப லக்கி. அங்க தான் இருப்பாரு அவங்க. ட்ராமா போடுறதோ, ரிஹர்சல் பண்ணுறதோ, கதைகளே நெறைய எழுதியிருக்காங்க அந்த நெறைய சார் கேபி சார். எல்லாம் உட்காருவாங்க. இவங்க வருவாங்க. அ கேபி சார் பாலு. பாலு, பாலு அம்மா சொல்லுவா. பாலு, ராஜம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஆமா. அவர் ரொம்ப நெருக்கமானவங்க. அவர அப்படிதான் ஆமா, கூப்பிடுவாங்க ஆமா, பாலுன்னு ஆமா. சொல்லி இல்லையா? மத்தவங்களுக்கு தான் கேபி சார். ஆமா, அப்பாவோட பேர் ஸ்ரீகாந்த்ன்னு மாறுனதுக்கு காரணமே கேபி சார் தான். ஆமா, பாலு சார் தான். ஆமா, ஆமா. ஸோ வெங்கட்ராமன்ற பேர் வந்து எப்படி மாறுச்சுன்னு சொல்ல முடியுமா? அவரு வச்சது தான். பாலு சார் வச்சது தான். ஏன்னா மேஜர் சந்திரகாந்த்ல ஆமா. அண்ட் அப்பாக்கு பாலு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்ல. அவர் இல்லாம எவ்ளோ ஐ மீன் இனிஷியல் கெரியரே எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காரு அவரோட. ஃபவுண்டேஷன் அப்பாவோட உயிர்ன்னு சொல்லலாம். பட் முதல் படமே வந்து வெண்ணிற ஆடை. அந்த படத்துல இவரோட சேர்ந்து வந்து ஜெயலலிதா அம்மா நடிச்சாங்க, நிர்மலா அம்மா நடிச்சாங்க, வெண்ணிறாடை மூர்த்தி சார். ஆமா. எல்லாருமே ரொம்ப பெரிய இடத்துக்கு போனாங்க. அது எப்படி கிடைச்சது அந்த வாய்ப்பு அப்பாக்கு? ஸ்ரீதர் சார் ஏதோ ட்ராமா பார்த்துருக்காரு. ஒரு ட்ராமால தான் பார்த்துட்டு, இவர காஸ்ட் பண்ணணும்னு தோணித்து. அந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய இயக்குனர் 65ல ஆமா, வரும்போதெல்லாம் அவரு ஆமா, இந்தியா லெவல்ல பாப்புலரான ஒரு ஆமா. டைரக்டரா இருந்தாரு. எல்லாருக்குமே மேக்கப் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஆனா அப்பாக்கு பண்ணலையாமே அவரு. அப்படியா? ஹேண்ட்சம் மேன். அவருக்கு எதுக்கு மேக்கப் 2வது இதுல பார்த்துருக்காரு. ஸ்டேஜ்ல ஸ்டேஜ்ல பார்த்துருக்காரு. அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது அவருக்கு. இருந்திருக்கு. யாராவது நீ நல்லா இருந்தா நான் சொல்வேன். யாரோட டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பையன் மாரி தான் வளர்த்தாரு. அதனால நான் பையன் மாரியே ஆயிட்டேன். ஓகே. எனக்கு எப்பவுமே அதான் எங்க அம்மாவே சொல்லுவாங்க. "உன்னோட குணமே உங்க அப்பா குணம். நீ ஆம்பளையா பொறந்திருக்கணும்னு" தப்பி வந்து சொல்லுவேன். பொண்ணா பொறந்துட்டு. சோ வாட்? ஆம்பளையோ, பொம்பளையோ குட். அந்த மாதிரி எங்களுக்கு அந்த மாரி ரிலேஷன்ஷிப். எல்லாம் தெரியும். அவருக்கும் எல்லாம் தெரியும். என்ன திட்டுவாரு. எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டீங்க. ஆமா. நான் அப்பாக்கு வந்து ட்ரிங்க்ஸே குடுக்க மாட்டேன். திட்டுவாரு. போனா அவனுக்கு ஒரு ட்ரிங்க் கூட குடுக்கல. ஆனா அவ வீட்ல பார் வச்சுட்டு இருக்கா. அப்படிம்பாரு. சார் அம்மா நான் பார் வைக்கலம்மா. நான் ஏதோ ஒரு 2, 3 யாராவது வந்தா குடுப்பேன். நான் அப்பாக்கு குடுத்தா எனக்கு கோவம் வரும்னா, அவ்ளோ கோவம். என்னது எனக்கு? வீட்ல பார் வச்சுட்டு இருக்கா. எனக்கு ஒரு ட்ரிங்க் குடுக்கல. நான் கிளப்புக்கு போனா ஒண்ணுமே வாங்கி தரது இல்லன்னா. சார் ஆமா நீ வந்து வாங்கி தந்தா நீ வந்து அம்மா கிட்ட நான் வாங்குவேன். அந்த மாரிலாம் சொல்லுவாரு. ஐ மீன் அது நோட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியவே தெரியாது. அங்க இருக்குன்னு அவரு அப்படி பார்த்துருக்காரு. ஆனா கேர்லெஸ்ஸா வந்துட்டான். இது வேண்டாம், அது டைரக்ட்டா உங்ககிட்ட வேண்டாம். கேட்க மாட்டாரு. ரொம்ப பிகப் பண்ணுவாரு எங்க வீட்டுக்கு வந்தா. ஓகே. ஆனா எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும். பேத்திய ரொம்ப பிடிக்கும். ஓகே. பெரிய ஹிட் அந்த படம். எல்லாருக்குமே ஒரு பெரிய பேர் குடுத்தது. அந்த 4 பேருமே யாஹ்! மிகப்பெரிய யாஹ்! ஒரு ஆக்டர்ஸா மாறிட்டாங்க.
அதுக்கப்புறமா ஆனா கொஞ்ச நாள் வந்து அப்பாக்கு படங்கள் கிடைக்கலன்னு கேள்விப்பட்டோம். வெந்நீர் அடைக்கு அப்புறம். அப்புறம் அவ்வளவு பெரிய ஹிட்டுக்கு அப்புறமா. ஓகே. ஒன் பர்சனல் ட்ராஜடி. ஓகே. எங்க சிஸ்டர் போனது. அது ஒண்ணு இருக்கு. அது எல்லா ஃபேமிலியுமே அது கொஞ்சம் டவுன் ஆக்கும். நீங்க ட்ராமா. பொறக்கும்போது இருந்தாங்க அப்பனா அவங்க. ஆ ஓகே. நான் 2 1/2 போது அவங்க போனாங்க. ஓ. ஸோ இருந்தாங்க 2 வருஷம். ஸோ அந்த பர்சனல் ட்ராஜடி இருக்கலாம், ட்ராமா ஃபோக்கஸ் இருக்கலாம். ஸோ அந்த கேப் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த பர்சனல் இதுல அப்பாவையும் சரி, அம்மாவையும் சரி ரொம்ப பாதிச்சுது அது. அது ஏன்னா 2 பேரும் இல்ல வீட்ல. எங்க அக்கா போம்போது. அவரு ட்ராமால இருந்தாரு. ஓ. அ அம்மா வந்து வேலூர்ல சிஎம்சில எங்க பாட்டியா இருந்தாங்க. ஸோ ஒரு 24 ஹவர்ஸ்ல இந்த குழந்தைக்கு ஏதோ நடந்திருக்குது. எங்க சித்தி தான் இருந்திருக்காங்க. பக்கத்துல டாக்டர் வீட்டுக்கு அழைச்சு ஜுரம் வந்திருக்குது. அப்பாவ கான்டாக்ட் பண்ண முடியல. வந்த அப்புறம் அது என்னன்னு எங்களுக்கு இன்னும் தெரியாது. எப்படி போனாங்க. அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க எங்க சிஸ்டரோட பிரசன்ஸ் இருக்கு. அப்பாவ அம்மாவால தாங்க முடியல. ஆனா அப்புறம் அத மீட்டு திருப்பியும் இன்னும் அந்த காலத்துல தெரபிஸ்ட் இருக்காங்களா? யாரு இருக்காங்க? கரெக்ட். அது காலம் எடுத்து அதெல்லாம் இது பண்ணி என் மேல எங்க அப்பா ஃபோக்கஸ் பண்ணி அத வச்சுட்டு என்ன யுஎஸ்ஐஎஸ் வேலை பார்த்துட்டு கண்டினியூ இருந்தாங்களா? பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா. வெண்ணிலடைக்கு அப்புறமா கூட எஸ். நடிச்சிருந்தாங்க. ஆமா. கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. நான் எவ்வளவு காலம் வந்து அப்பா work யுஎஸ்ஐஎஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? 75ல ரிசைன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். 75லயா? எஸ். கண்டினியூ பண்ணிட்டு டே ஜாப் இருந்தது. இப்ப சொல்றோம்ல டே ஜாப்னு. மேம் நீங்க சொல்ற காலகட்டம்லாம் அப்பா எவ்வளவு பெரிய பெரிய படங்கள் நடிச்சாங்க அந்த ஆமா. காலகட்டம். டெஃபினெட்லி 72, 73 வரைக்கும் வேலை ஒர்க் பண்ணிட்டு செஞ்சிருக்காரு. இருந்தாங்க. ஆமா. டெஃபினட்டா. அவருக்கு டே ஜாப் தேவை இருந்தது. ஒரு அதுக்கப்புறம் தான் விட்டாரு. எஸ்டாப்லிஷ்ட் ஆக்டரா மாறிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஃபர்ஸ்ட் ஃபிலிமே அவருக்கு. ஒரு ஹீரோவா அவருக்கு. அதுக்கப்புறம் நிறைய முக்கியமான படங்கள் நிறைய நடிச்சாங்க. ஆமா. பட் ஸ்டில் ஒர்க் கன்டினியூ பண்ணாங்களா? ஆமா. டில் 72 இருந்திருக்குது. கேட்டிருக்கீங்களா எப்பயாவது? எப்பா நீங்க தான் ஹீரோ ஆயிட்டீங்களே ஏன் work அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணல. இப்ப நம்ம வந்து லுக் பேக் நீங்க சொன்னதே இப்பதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்பதான் Okay. எனக்கு தோணுது. ஓகே. ரியலைஸ் ஆகுது. ஆமா. அப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 72, யுஎஸ்ஐஸ்ல 73 வரைக்கும் அப்பனா work யுஎஸ்ஐஸ்ல பண்ணியிருக்காங்க. இருந்திருக்காரு. அப்புறம் தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் ராஜநாகம்லாம் ஒரு படம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நானும் இதுக்கு போனேன். ஷூட்டிங்க்கு ஷூட்டிங் போனேன். ஓகே ஓகே. சித்ரதுர்காவோ எங்கேயோ இதுல கோல்கொண்டால அந்த மாதிரி ஆந்திரால. அப்ப போம்போது தான் விட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் கேட்பாங்க அப்பதான். ஓ யோ ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் டீச்சர்ஸ். யுவர் ஃபாதர்ஸ் இன் த மூவிஸ் விச் ஸ்டுடியோ? ஏன்னா அவங்களுக்கு வந்து எம்ஜிஎம் இங்கிலீஷ் படத்துல கரெக்ட் you- கரெக்ட். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து லிங்க் டு ஸ்டுடியோ. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன ஸ்டுடியோ அப்படின்னு ஏவிஎம்னு சும்மா சொல்ல எனக்கு அப்பதான் தெரியும் அது ஒரு ஸ்டுடியோ தான். கேபி சாரோட படங்களே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. எதிர்நீச்சல், நான், 100க்கு 100 நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அவங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா பட்டு மாமி, கிட்டு மாமா தான். அதை பத்தி ஷேர் பண்ணிருக்காங்களா அது உங்ககிட்ட? அவங்களுக்கே ஷாக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். தட் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அது இன்னும் அந்த பட்டு மாமி கிட்டு மாமாவோட கதாபாத்திரம் அந்த 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 இது வசனங்கள் அந்த பாட்டோட பாட்டு அடுத்த லிரிக்ஸ் அம்புஜத்து. அது எவ்வளோ இன்னைக்கு வரைக்கும் அது நம்மளுக்கு ரெலவெண்டா இருக்கு. ரீசெண்டா ஏதோ ட்ரிப்புக்கு போனேன். யாரோ என்ன அப்படிதான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது யார் தெரியுமா? இங்க ஸ்ரீகாந்த் டாக்டர் பட்டு மாமி கிட்டு மாமா அடுத்த அம்புஜம். சரி ஐயோ எனக்கே வேணாம்ப்பா விட்டுடுங்க. ஸோ எங்களுக்கே இல்லை இன் ஃப்ரம் த உள்ளுக்குள்ளே இருந்து ஐயோ இந்த தங்க பதக்கம் அந்த மாதிரியா? பட்டு மாமி இன்னொருத்தர் யார் அதான் நான் சொல்வேன். இன்னொருத்தர் யாரா நான் அடுத்த அம்புஜம்னு சொன்னா நான் கத்துவேன். நான் வண்டி திறந்துட்டு நான் நடந்தே வந்துக்கிறேன் வீட்டுக்கு. நோ பட் சீரியஸ்லி அது கூட ஒரு பெரிய இதுதான் ப்ரிவிலேஜ் தான். அந்த கேரக்டர் கிட்டத்தட்ட சிவாஜி சார் இன்ஸ்பயர் ஆகி அவரே வந்து இன்னொரு சாங் இருக்கு பாலக்காட்டு பக்கத்துல சாங் ஆமா. வீட்ல. சோ அது அவரே சொல்லியிருக்காரு. இதை பார்த்து தான் எனக்கு அதை பண்ணணும்னு தோணுச்சு கரெக்ட். அப்படின்னு சொல்லி. வியட்நாம் வீடாது. அதான் இது காப்பி அப்பா சொல்லியிருக்காரு. இதை தான் காப்பி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரிஜினல் அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருந்திருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சவுக்காரம்மா வந்து அவங்களோட கிட்டத்தட்ட அவங்களுக்கு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் அவங்க பெரியவங்க அப்பாவிட. ஆனா அந்த ஜோடி அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு. தெய்வம் படத்துல நடிச்சிருக்காங்க. ஆமா, So அவங்களோட ஆமா. பேர் பண்ணதை பத்தி சொல்லியிருக்காரு அது அப்பா. அவங்கள நான் பார்த்துருக்கேன். எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல நான் பார்த்துருக்கேன். அப்பா லக்ஷ்மி அண்ட் சவுகார் ஜானகி அம்மா 2 பேரும் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ரொம்ப இது பண்ணியிருக்கேன். ஆனா அதுக்கெல்லாம் நீங்க அப்பா அம்மாவோட தான் பேசணும். எனக்கு நீங்க பாத்திருக்கீங்களா வீட்ல அவங்க வர மாமி Yeah. பாத்திருக்கீங்க? சவுகார் ஜானகி, மனோரமா அம்மா அவங்கெல்லாம் அதான் எனக்கு ஃபிலிம் ஸ்டார்ஸே இல்லை. அவங்க அவங்க அப்பாவோட ஆஃபீஸில் வேலை செஞ்ச மாதிரி அவங்க எல்லாம் ஒரு இன்னும் ஒரு கம்யூனிட்டி மாதிரி சொல்லுங்களேன். கம்யூனிட்டி ஆஃப் ஆக்டர்ஸ் அவங்க இன்னும் நாடகக்காரங்க தான்.
அதுதான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தவிர நீ பெரிய ஸ்டாரா நான் பெரிய ஸ்டாரா நீ எவ்வளோ வாங்குற நான் எவ்வளோ வாங்குறேன் அதெல்லாம் இல்லவே இல்லை. இல்லவே இல்லை. அதான் அது ஒரு ஃபேமிலி. லக்ஷ்மி ரொம்ப ஒரு லக்ஷ்மி ஆண்டி இன்னும் எனக்கு ஞாபகம் லக்கி கோ பேர் மாதிரி அவங்க நடிச்சதெல்லாம் ரொம்ப முக்கியமான படங்கள். அண்ட் அகைன் லக்ஷ்மி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் வில் பர்சன். எங்க அப்பாவை கண்ட்ரோல் பண்ணுறது லக்ஷ்மி பண்ண முடியும். அப்படியா? ஆமா. சவுகார் அம்மாலாம் சோ ஸ்வீட். அவங்க ஒரு இதுக்கு அப்புறம் விட்டுடுவாங்க. லக்ஷ்மி அப்படியே ஃபேஸ் பண்ணி அவரை எப்படி சொல்றது, அவங்களால தான் அப்பாவை சொன்னா கேட்பாரு, ஆர்டர் பண்ணுவாங்க. அப்பாவும் கேட்பாரு. ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லயே ஒரு பெரிய ஹீரோவா பெரிய டைரக்டரோட படத்துல அது சக்சஸ். அது நீங்க சொன்னீங்க அந்த கேப்கான காரணம் சொன்னீங்க பர்சனல் ட்ராஜடி இருந்துச்சுன்னு. ஆனா அதுக்கப்புறம் அப்பா வந்து ஏன்னா வெண்ணிராடி நிர்மலாமாவும் சரி ஜெயலலிதாமாவும் சரி லீடிங் ஹீரோயின்ஸா படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய. அப்பா வந்து டக்குன்னு ஒரு கேரக்டர் ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, சின்ன ரோல்ஸ் பண்ணாங்க, வில்லனா பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த ஷிஃப்ட் எதனால நடந்துச்சு? அது அவள் ஆரம்பிச்சது அந்த ஷிஃப்ட். இவர் இன்னும் நடிச்சிட்டு இருந்தார். சிவாஜி கணேசன் சார், எம்ஜிஆர் சார், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், இன்னும் ஹீரோ. ஆமா. அண்ட் சாஃப்ட்வேர் ஃபேஸஸ். அப்பா வந்து அவள் வந்து அவளோட பண்ணது தப்போ என்னோ தெரியல, அவரால் அந்த மாதிரி வில்லன் ரோல் பண்ணி வில்லன் மேல ஸ்பாட்லைட் வருது அச்சீவ் பண்ணாரு. அவள் எடுக்கலன்னா அவரோட இது கரியர் வேற மாதிரி போயிருக்கும். வில்லன் ட்ராக் இது. பட் இனிஷியலா இப்ப சொன்ன மாதிரி இப்ப பாமா விஜயம்லாம் எடுத்துக்கிட்டா வந்து ஒரு சின்ன ரோல் தான் பண்ணிருப்பாங்க. ராஜஸ்ரீயோட ஒரு பிஏ மாதிரி வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்கும், சச்சியம்மா லவ் பண்ற மாதிரி எல்லாம். காமெடி. அவர் காமெடி ரொம்ப பிடிக்கும் அவருக்கு.